கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். செய்தியுடைய தலைப்பு, இயேசு சாலமோனிலும் பெரியவர். இயேசு சாலமோனிலும் பெரியவர். மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 42வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு புஸ்தகம் 12வது அதிகாரம் 42வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 12வது அதிகாரம் 42வது வசனம். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். கவனியுங்கள், நம் வாசித்த வேத பகுதியிலே இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று யார் சொல்லுகிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். கவனிங்கள், மத்தேயு புஸ்தகம் 12வது அதிகாரம் 41வது வசனத்திலே இப்படி நாம் பார்க்கிறோம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அடுத்த வசனம் தான் 42வது வசனத்துல, இதோ யோனா சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்ப பாருங்க, அதுக்கு முந்தின வசனம் 41வது வசனத்துல யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஏன் நான் இதை மறுபடி சொல்லுகிறேன் என்றால், இங்கே யோனா, சாலமோன் இவர்கள் இரண்டு பேரை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெரியவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்று நாம் யோனாவை குறித்து பார்க்கவில்லை, சாலமோனை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மறுபடியுமாக 42வது வசனத்தை கவனிப்போம். தென் தேசத்து ராஜஸ்திரி, தென் தேசத்து ராஜஸ்திரி. அப்படியே நாம் பழைய ஏற்பாடு புஸ்தகத்துக்குள் கடந்து வருவோம். 2 நாளாகும் புஸ்தகம் 9வது அதிகாரம். 2 நாளாகும் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1லிருந்து 5 வசனம் வரைக்கும். பக்கம் 552 பழைய ஏற்பாடு. 2 நாளாகும் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் கவனிப்போம். சேபாவின் ராஜஸ்திரி. அங்கே மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்திலே எப்படி ஆரம்பமாகிறது? தென் தேசத்து ராஜஸ்திரி. 1 நாளாகமும் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே எப்படி ஆரம்பமாகிறது? சேபாவின் ராஜஸ்திரி. அதுக்காக பாருங்க, 2 ராஜஸ்திரி நினைத்துக் கொள்ள வேண்டாம், இருவருமே ஒருவர் தான். அப்படி என்றால் 2 நாளாகமும் 9வது அதிகாரத்தில் வருகிற இந்த ராஜஸ்திரியை குறித்துதான் மத்தேயு புஸ்தகம் 12வது அதிகாரம் 42வது வசனத்திலே இயேசு என்ன செய்கிறார் அங்கே குறிப்பிடுகிறார். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாசித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகள் எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாயிலும் சாலமோனுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தையும் அவன் அரண்மனையும்
அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியமடைந்தால் பிரமிப்பு கொண்டு. நீங்கள் அந்த 5வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அங்கே பான பாத்திரக்காரன் என்று வருகிறது. பான பாத்திரக்காரன் என்றால் மெய்காவலன், ராஜாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மெய்காவலர்கள். சுத்த தமிழ்ல வரும் பொழுது எப்படி வருகிறது? பான பாத்திரக்காரன் என்று என்ன செய்கிறது வருகிறது. நன்றாக கவனியுங்கள். இயேசு சாலமோனிலும் பெரியவர். இந்த தலைப்பில் தான் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சாலமோனிலும் பெரியவர். வேதம் சொல்லுகிறது சாலமோன் மிக பெரியவன். சாலமோன் எப்படி மிகவும் பெரியவன் என்பதை 2 நாளாகமம் புஸ்தகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் 2 நாளாகமம் 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம், 10வது அதிகாரத்தை எல்லாம் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் சாலமோன் எப்படியாப்பட்ட பெரியவன், சாலமோன் எப்படியாப்பட்ட ஞானவன் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனுடைய செயல்களை குறித்து அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை எப்படி வடிவமைத்தான், அதை எப்படி கட்டி முடித்தான், தேவனுடைய ஆலயத்திற்கு எப்படியெல்லாம் அவன் பிரயாசப்பட்டான், சிறப்பாக எப்படியெல்லாம் செய்து முடித்தான். ஆலயத்தில் எல்லாவற்றையும் அவன் நவீனமாக என்ன செய்தான். அது மாத்திரமல்லாமல் சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷம் சமாதானமாக என்ன செய்தான், ஆட்சி செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், சாலமோனுடைய தகப்பன் தாவீது இஸ்ரவேலை ஆட்சி செய்தான். இஸ்ரவேலிலே தாவீது ராஜாவாக இருந்தான். தாவீதுடைய வாழ்நாள் முழுவதும் யுத்தத்திலே என்ன செய்து விட்டது, போய்விட்டது. ஆனால் சாலமோன் நாட்களில் அப்படி அல்ல. சாலமோன் பாருங்கள், அப்படியே சமாதானமாக என்ன செய்கிறான், ஆட்சி செய்கிறான். சாலமோனுடைய ஆட்சி நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் மிகவும் சமாதானமாக இருக்கிறது, சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கவனியுங்கள், ஒரு சாதாரண மனிதனால் இப்படி என்ன செய்ய முடியாது, ஆட்சி செய்ய முடியாது. அவன் ஒரு பெரியவனாக இருக்கிறான், ஒரு திறமை வாய்ந்தவனாக இருக்கிறான், அவன் ஒரு வல்லவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். மற்றவர்களை காட்டிலும் ஒரு விசேஷ தன்மை உடையவனாய் என்ன செய்கிறான் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், சாலமோன் இவ்வளவு ஒரு பெரிய மனிதனாய் அவன் இருக்கிறான். அவனுடைய எல்லா கிரியைகளும் நடவடிக்கைகளும் எப்படி இருக்கிறது, பிரமிப்பாக என்ன செய்கிறது இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த சாலமோன் தன்னுடைய இருதயத்திலே, தன்னுடைய மனதிலே அவன் எப்படி இருக்கிறான் என்றால், ஒரு பலசாலியாக என்ன செய்கிறான் இருக்கிறான். சிலர் சரீரத்தில் பலசாலியாக இருப்பார்கள், ஆனால் இருதயத்தில் மனதில் எப்படி இருப்பார்கள், பலவீனமாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். ஆனால் சாலமோன் எப்படி இருக்கிறான், அவன் ஒரு இருதயத்திலே மனதிலே ஒரு பலம் வாய்ந்தவனா என்ன செய்கிறான் இருக்கிறான். ஆகையால் எந்த காரியத்திலையும் அவன் கவனமாக தலையிட்டு அதை நேர்த்தியாக என்ன செய்கிறான், செய்து முடிக்கிறான். இதையெல்லாம் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சாலமோனுடைய ஒவ்வொரு கிரியைகளை பார்த்தும், அவனுடைய ஆட்சி செய்கிற அந்த முறைமையை பார்த்தும் தேசத்தினுடைய ஜனங்கள் அவனை என்ன செய்கிறார்கள், பெரியவனாக பார்க்கிறார்கள். அவனை ஒரு உயர்ந்த மனிதனாக என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனம், பக்கம் 427 பழைய ஏற்பாடு. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன்.
இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. கவனியுங்கள், இயேசு சாலமோனிலும் பெரியவர். இப்ப பாருங்க, சாலமோன் பெரியவர், அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் இயேசு எப்படியாப்பட்ட பெரியவர் சொல்லி பார்க்க போகிறோம். கவனியுங்கள், ராஜ்ய பாரம் தாவீதுக்கு அடுத்து யாருக்கு வருகிறது என்றால் சாலமோனுக்கு வருகிறது. சாலமோனோ அவன் எப்படி இருக்கிறான் என்றால், அவன் வயது குறைவான ஒரு வாலிபனாய் இருக்கிறான். மேலே இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. சொப்பனத்திலே அவன் கர்த்தரிடத்தில் என்ன கேட்கிறான் என்றால், ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, பகைஞருடைய ஜீவனை கேட்கவில்லை, அவனுக்கு தீர்காயுசை கேட்கவில்லை. கர்த்தரிடத்தில் அவன் ஞானத்தை கேட்டான். எதை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். நன்றாக கவனியுங்கள், ஒரு ராஜாவுக்கு தீர்காயுசு ரொம்ப முக்கியம். ரொம்ப நாள உயிரோட இருக்க ராஜாலாம் விரும்புவாங்க. இரண்டாவது, அவர்களுடைய சுற்றி இருக்கிற எதிரிகளிடத்தில் அவர் எப்படி இருக்க வேண்டும்? பாதுகாப்பா இருக்க வேண்டும். அதற்காக இந்த ராஜாக்களை சுற்றி இருக்கிற எதிரிகளை என்ன செய்வார்கள்? கொலை செய்து விடுவார். ராஜாக்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் கஜானாவை என்ன செய்வார்கள்? நிரப்பிக் கொள்வார்கள். வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள். ஐஸ்வர்யத்தை சேர்த்துக் கொள்வார்கள். இதுதான் ராஜாவின் சுபாவம். இப்போது சாலமோனும் ராஜாவாகிவிட்டான். அவன் கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை. அவன் பாருங்கள், அவன் பகைஞருடைய பிராணனை கேட்கவில்லை. அவனுக்கு தீர்காயுஷை கேட்கவில்லை. என்ன கேட்கிறான்? கர்த்தரிடத்தில் போய் ஞானத்தை கேட்கிறான். ஏனென்றால் எண்ணிக்கை கடங்காத ஜனங்களை நடத்துவதற்கு ஆண்டவரே எனக்கு என்ன தேவை? ஞானம் தேவை அப்படின்னு. பாரு, இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், குடும்பத்தை நடத்துகிறோம், வீட்டை கவனிக்கிறோம், வீட்டு பொறுப்பை கவனிக்கிறோம், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோம், தொழில் ஸ்தலத்தில் இருக்கிறோம், பிள்ளைகளை நடத்தணும். இதுக்கெல்லாம் நமக்கு முதலாவது என்ன தேவை? ஞானம் தேவை. என்ன தேவை? ஞானம். முதலாவது ஞானம் தான். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் என்ன செய்யணும்? கேட்கணும். பாருங்க, அவன் பாருங்க, சாலமோனுக்கு ஒரு தேசத்தை ஆட்சி செய்கிற மிகப்பெரிய பொறுப்பு அவனுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் நன்றாக உணர்கிறான், இந்த தேசத்தை கட்டி காப்பாற்றுவதற்கும், இந்த தேசத்தை நடத்துவதற்கும், குடிமக்களை நடத்துவதற்கும், குடிமக்களை நன்றாக வைத்திருப்பதற்கும் முதலாவது எனக்கு தேவை ஞானம். ஆகிய கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, குடும்பத்தை நடத்துவதற்கு முதலாவது ஞானம் தேவை. வீடை நடத்துவதற்கு முதலாவது ஞானம் தேவை. பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துவதற்கு ஞானம் தேவை. கர்த்தர் கொடுத்த தொழிலை சரியாக நடத்துவதற்கு ஞானம் தேவை. வேலை ஸ்தலத்தில் சரியாக செயல்படுவதற்கு ஞானம் தேவை. ஒரு சபையை சரியான பாதையில் நடத்துவதற்கு ஞானம் தேவை. ஞானம் தேவை. ஞானத்தை கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேட்ட ஞானத்தை உனக்கு கொடுத்தேன், கேளாத சிலவற்றையும் என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். அது கீழே பாருங்க, போட்டுக்குது பாருங்க, 13வது வசனம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன். சாலமோன் கர்த்தரிடத்தில் கேட்டது ஞானம். கர்த்தர் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார். சாலமோன் கேட்காத எதை கொடுக்கிறாரு? ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் சேர்த்து கொடுக்கிறாரு. பாருங்க, மகிமையும் நமக்கு என்ன நமக்கு தேவை? அதாவது நம்மை சரி செய்து கொள்வதற்கு, நம்மை சீரமைத்துக் கொள்வதற்கு, இல்லை என்றால் நம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்கு என்ன தேவை என்பதை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொண்டால், இன்னும் வேற நமக்கு என்னென்னலாம் தேவை என்பதை நாம் கேட்காமலே ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுத்து விடுவார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கவனிங்கள். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே சாலமோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சாலமோன், உனக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? ஞானத்தை கொடுத்திருக்கிறேன். ஆம், ஞானத்தை கொடுத்திருக்கிறேன். நீ ஞானவான்.
ஞானவான். ஆகையால் தான் சாலமோனை குறித்து நாம் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறோம். பரிசுத்தவான்கள் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார்கள். ஞானியாகிய சாலமோன், உனக்கு முன்பாக இருந்தவர்கள் உனக்கு நிகரான ஞானவான்கள் அல்ல, உனக்கு பின்பாக வரப்போகிறவர்களும் யாரும் உனக்கு நிகரான ஞானவான்கள் அல்ல, நீதான் அப்படிப்பட்ட ஒரு ஞானவான். அப்படி என்றால் சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஞானத்தை பயன்படுத்தி அவன் சிறப்பாக என்ன செய்கிறான்? ஆட்சி செய்கிறான். சிறப்பாக தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறான். சிறப்பாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறான். கவனியுங்கள், இந்த ராஜஸ்திரி வருகிறார். ராஜாவினிடத்தில் அநேக விடுகதைகளை வைக்கிறான். அவள் வைத்த எல்லா விடுகதைக்கும் சாலமோன் என்ன கொடுக்கிறான்? விடை கொடுக்கிறான். சாலமோன் விடை கொடுக்கிறான். இதையெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், சாலமோன் தன் தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறான்? பெரியவனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். தன்னை சுற்றி இருக்கிற ராஜாக்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறான்? அவன் பெரியவனாக இருக்கிறான். தன்னை சுற்றி இருக்கிற தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கு முன்பாக அவன் எப்படி இருக்கிறான்? பெரியவனாக இருக்கிறான். கர்த்தர் சாலமோனை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார்? பெரியவனாக உயர்த்தி வைத்திருக்கிறார். சாலமோன் பெரியவனாக இருந்ததினால்தான் பின் நாட்களிலே புதிய ஏற்பாட்டில் இயேசுவே சாலமோனை குறித்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பாருங்க, சாலமோனுடைய பெயரை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவன் பெரியவனாய் இருக்கிறான், பெரிய காரியங்களை செய்திருக்கிறான். அவன் நாட்களிலே பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறான். மற்றவர்களை காட்டிலும் அவன் ஞானியாக என்ன செய்திருக்கிறான்? இருந்திருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, வேகமாக நம் மறுபடி மத்தேயு புஸ்தகம் 12வது அதிகாரம் 42வது வசனத்துக்கு என்ன செய்வோம்? வந்துவிடுவோம். இந்த ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 12வது அதிகாரம் 42வது வசனம். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வாய் திறந்து சொல்ல வேண்டும். சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். என் தேவன் சொல்லி இருக்கிறார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி இருக்கிறார். ஆகியவன் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். இயேசு பெரியவர். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், படைத்தவர், சிருஷ்டித்தவர். அந்த பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். என் இருதயத்தில் என்ன செய்கிறார்? என் இருதயத்தில் இருக்கிறார். கவனிங்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்கிற வானம் எவ்வளவு பெரியது, மேலே இருக்கிற நட்சத்திரங்கள் எவ்வளவு பெரியது, சூரியன் எவ்வளவு பெரியது, சந்திரன் எவ்வளவு பெரியது, இந்த பூமி எவ்வளவு பெரியது, சமுத்திரம் எவ்வளவு பெரியது. இவைகள் எல்லாம் இவ்வளவு பிரமிப்பாய் பெரியவைகளா இருக்கும் பொழுது, இவைகள் எல்லாம் படைத்த நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார் என்பதை நிதானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, நிதானித்துக் கொள்ளுங்கள், நிதானித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். மாம்ச கண்களாலே அவரை என்ன செய்ய முடியவில்லை? காண முடியவில்லை. ஆவியின் கண்களாலே மனக்கண்களாலே இயேசுவை பெரியவராக என்ன செய்ய வேண்டும்? பார்த்து பழக வேண்டும். எந்த பிள்ளை இயேசு பெரியவர் என்று பார்த்து பழகுகிறதோ, அந்த பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் சிறியதாக தெரியும். எந்த பிள்ளை இயேசுவை பெரியவராக பார்த்து பழகிறதோ, அந்த பிள்ளைக்கு தன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் சிறியதாக தெரியும். எந்த பிள்ளை இயேசுவை பெரியவராக பார்த்து பழகுகிறதோ, அந்த பிள்ளைக்கு குடும்பத்தில் இருக்கிற அந்த தேவைகள் ரொம்ப சிறியதாக என்ன செய்யும்? தெரியும். கவனிங்கள், இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக
பிரச்சனைகளை பார்த்தால் பிரச்சனை பெரியதாக தெரியும், இயேசு மிகவும் சிறியவராக தெரிவார். நெருக்கடியை பார்த்து கொண்டிருந்தால் நெருக்கடி பெரியதாக தெரியும், இயேசு மிகவும் சிறியவராக என்ன செய்வார் தெரிவார். ஆகையால் இயேசுவை பெரியவராக பார்க்க வேண்டும். இயேசுவை எப்படி பெரியவராக பார்ப்பது, எப்படி இயேசு பெரியவர் என்று கண்டுபிடிப்பது? அவருடைய வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சியாக இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடுகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நாட்களிலே அவர் செய்த பயங்கரமான காரியங்கள், பிரம்மாண்ட காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுது இயேசு பெரியவர் என்பதை நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? ஒத்துக்கொள்ளும். நம்முடைய மனது என்ன செய்யும்? ஒத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு இயேசு சீஷர்களோடு என்ன செய்கிறார்? பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். புயல் வருகிறது, கடல் என்ன செய்கிறது? கொந்தளிக்கிறது. உடனே கவனியுங்கள், இயேசு காற்றை இறையாதே, கடலையே அமைதலாயிரு என்று என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். காற்று நின்று விட்டது, கடலை அமைதலாகி விட்டது. கவனியுங்கள், இந்த இயற்கையெல்லாம் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது. எப்படி? அந்த இயற்கைக்கெல்லாம் தெரியும் இயேசு யாரு? பெரியவர் என்று. இயற்கைக்கெல்லாம் தெரியும் இயேசு பெரியவர் என்று. பிசாசுக்கே தெரியும் இயேசு யாரு? பெரியவர் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இயேசு பெரியவர் என்று என்ன செய்ய வேண்டும்? நன்றாக தெரிய வேண்டும். நன்றாக தெரிய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இயேசு பெரியவர், எதையும் செய்ய வல்லவர். அவரால் முடியாத காரியமே இல்லை, அவரால் கூடாத காரியமே இல்லை. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, வேகமாக நாம் ஒரே ஒரு வசனத்தை பார்த்து என்ன செய்ய போகிறோம்? முடிக்க போகிறோம். ஒரு வசனம் இல்லை என்றால் 2 வசனம் தான். யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாடு யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம், பக்கம் 1061. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ராமஞ்சலோமா, தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே. யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம், பக்கம் 1061. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் எப்படியாப்பட்ட காரியங்களை செய்வார்? பெரிய காரியங்கள். தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாது அப்படின்னா இப்ப ஆவிக்குரிய ரீதியில எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? தேசமே பயப்படாதுன்னா தேசம்னா நீங்களும் நானும் தான். முதலாவது பார்ப்போம், தேசம்னா யாரு? நீங்களும் நானும் தான். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யாம இருக்கணும்? சொல்லுங்க, என்ன செய்யாம இருக்கணும்? பயப்படாம இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷனை சோதிக்கிறதுக்கு பிசாசு முதலாவது விடுகிற ஆயுதம் என்ன தெரியுமா? முதலாவது விடுகிற அம்பு என்னது? பயம். முதலாவது விடுகிற அன்பு பயம். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே அவர் என்ன தெரியுமா சொல்வாரு? பயப்படாதிருங்கள். என்ன சொல்வாரு? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அதனால இன்றைக்கு நம்முடைய தேசமும் நம்முடைய மாநிலமும் நம்முடைய பட்டணமும் சந்திக்கிற சில விஷயங்கள், சில சம்பவங்கள் எப்படி இருக்கிறது? பயங்கரமாக இருக்கிறது. திகிலாகத்தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும் பொழுது, தொலைக்காட்சியில பார்க்கும் பொழுது, வீடியோல பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? பயம் வருவது போல என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் பயத்தை என்ன செய்யக்கூடாது? நமக்குள் அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் நமக்குள் இருக்கிற இயேசு எப்படியாப்பட்டவர்? பெரியவர். பயத்தை காட்டிலும் கோடான கோடி மடங்கு இயேசு யாரு? பெரியவர். ஆகையால் தேசமே பயப்படாதே. குடும்பத்தை நடத்துவதற்கு நான் என்ன செய்வேன்? வீடை நடத்துவதற்கு என்ன செய்வேன்? இப்படி ஊரடங்கு நாட்களா இருக்கிறதே, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதே, வருமானம் வராமல் இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? குடும்பத்தை நடத்துவதற்கு, வீடை நடத்துவதற்கு, பிள்ளைகளை நடத்துவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே. இதை என்ன வந்த உடனே ஆட்டோமேட்டிக் அடுத்து என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. பயம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த பாருங்க,
பின்னடைவான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நடக்க ஆரம்பிச்சிடும். ஆகிய பயப்படாமல் இருக்க வேண்டும். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். அவருடைய கரங்களிலே 5 அப்பம் 2 மீன்களை கொடுக்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து விட்டு கொடுக்கிறார். 5 அப்பங்கள் பலாயிரங்களாய் மாறுகிறது, 2 மீன் பலாயிரங்களாய் மாறுகிறது. பெரிய காரியங்களை செய்தார். இன்னும் எண்ணற்ற பெரிய காரியங்களை செய்தவர். அப்படி என்றால் இயேசு இன்றைக்கு மாறிவிட்டாரா? இயேசுடைய வல்லமை குறைந்து விட்டதா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்றைய நாட்களிலும் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆம், தேவனை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இயேசு பெரியவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் பெரிய காரியங்களை செய்யும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆகிய பயப்படாது இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக எங்களை நடத்துவார், எங்கள் தேவைகளை சந்திப்பார். நாங்கள் கெட்டு போக மாட்டோம், நாங்கள் விழுந்து போக மாட்டோம், நாங்கள் நஷ்டத்தை சந்திக்க மாட்டோம். நெருக்கடி எங்கள் வாழ்க்கையில வராது. கர்த்தர் நிச்சயமாக நிறைவாக எங்களை நடத்துவார், நிறைவாக எங்களை போஷிக்க உதவி செய்வார், தேவைகளை சந்திப்பார். அடுத்து வரும் தேசமே பயப்படாதே அப்படின்னா, ஆமா, நம்முடைய இந்திய தேசம் பயப்படாமல் இருக்கணும், நம்முடைய மாநிலம் பயப்படாமல் இருக்கணும், பட்டணம் பயப்படாமல் இருக்கணும். நம்ம தான் என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். பாருங்க, தேசத்தில் இருக்கிற அந்த பயம் நீங்க வேண்டும், மாநிலத்தில் இருக்கிற அந்த பயம் நீங்க வேண்டும், பட்டணத்தில் இருக்கிற அந்த பயம் நீங்க வேண்டும், நம்முடைய பகுதியில் இருக்கிற பயம் நீங்க வேண்டும். தேசத்திலே, மாநிலத்திலே, பட்டணத்திலே, பகுதியில் இருக்கிற பயம்னா ஆங்காங்கு இருக்கிற ஜனங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பயம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் பயப்படாமல் தைரியம் உள்ள பிள்ளைகளாய் தேசத்திற்காக, மாநிலத்திற்காக, பட்டணத்திற்காக, பகுதிக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜனங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பா, இந்த சூழ்நிலையை பார்த்து, இந்த நெருக்கடியை பார்த்து ஜனங்கள் பயப்படாமல் என்ன செய்ய வேண்டும்? தைரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நீ பெரியவர், உம்மால் அப்படி செய்ய முடியும் என்று இந்த வசனம் எப்படி முடிகிறது என்று கவனியுங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஐயோ, நம்முடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு இருக்கே, ஒருவேளை அப்படி நினைக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எப்பொழுது? இப்படியாப்பட்ட நாட்களிலே செய்ய போகிறார். இந்த நாட்கள்ல அந்த சூழ்நிலைகள் மாறினதற்கு பின்பாக இல்ல, இப்படியாப்பட்ட நாட்கள், இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் நிறைந்த இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய தேசத்தில் கர்த்தர் சீக்கிரம் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய மாநிலத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய பட்டணத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் வசிக்கிற பகுதியில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒவ்வொருடைய வீடுகளில், வாழ்க்கையில், குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நாம் முடித்து விடுவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம், பக்கம் 87, பழைய ஏற்பாடு. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் எப்படி? மனம் பொருந்தி. மனம் பொருந்தி, அது என்னங்க மனம் பொருந்தி? இதை மாத்திரம் பார்த்து முடிச்சிட போறேன். மனம் பொருந்தி பைபிள்ல அநேக இடத்துல மனம் திரும்பி தான் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாடுலாம் வாட்சி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாரு? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, என்ன திரும்புங்கள்? மனம் திரும்புங்கள். இப்படிதான் வாட்சிருக்கிறோம், மனம் திரும்புங்கள். ஆனா இங்க மனம் பொருந்தின்னு இருக்க, தப்பா எழுதிட்டாங்களா? தவறா எழுதிட்டாங்களா பைபிள்ல? இல்லைங்க, சரியாதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுதியிருக்கிறாங்க. மனம் திரும்புங்கள் என்று எழுதியிருக்கிறது, மனம் பொருந்துங்கள் என்று என்ன செய்கிறது? எழுதியிருக்கிறது. 2 வார்த்தைக்கும் இருக்கிற அர்த்தம் வேற. மனம் திரும்புதல் என்பது மெய் தேவன் இயேசு அறிந்து, அவர்தான் தகப்பன் என்பதை அறிந்து, நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து, நாம் பாவிகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து, நம்முடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் ஏறினார் என்பதை அறிந்து, நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படி அவருடைய மன்னிப்பு கேட்டு, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அவருடைய நம்ம உள்ளத்திலே, இல்லத்திலே ஏற்றுக்கொள்வது, பின்பு அவருக்காக வாழ்வது மனம் திரும்புதல். என்ன செய்தல்? மனம் திரும்புதல். அது மனம் திரும்புதல். அப்ப மனம் பொருந்துதல்
மனம் பொருந்துதல் என்றால் மனம் பொருந்துதல். அதாவது பாருங்க, இரு மனம் என்ன செய்வது? பொருந்துதல். ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் திருமணம் நடக்குது, அது என்ன சொல்ல? இருமணம் சொல்லுவாங்க இல்லையா? நம்முடைய மனமும் தேவனுடைய மனமும் என்ன செய்வது? ஒன்றாக இணைவது. மனம் பொருந்தி அப்படின்னா தேவனோடு ஒத்து போவது, ஆண்டவரோடு ஒத்து போவது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரோடு என்ன செய்வதில்லை? ஒத்து போவதே இல்லை. கிறிஸ்தவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள், அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆனால் யாரோடு ஒத்து போகவில்லை? ஆண்டவரோடு ஒத்து போகவில்லை, ஆண்டவரோடு இசைந்து கொடுக்கவில்லை. மனம் திரும்பிய பிள்ளை அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் மனம் பொருந்த வேண்டும், தேவனோடு இசைந்து நடக்க வேண்டும். இதை செய்யும் பொழுது தேசத்தின் நன்மை என்ன செய்வோம்? காண்போம். முதலாவது நம்ம மனம் பொருந்துவோம். இப்படிப்பட்ட நாட்களில் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். ஏதாவது வழியிலிருந்து நன்மைகள் வந்துடும், வாழ்க்கைக்குள்ள வந்துடும், நம்முடைய தேசத்துக்குள்ள வந்துடும், நம்முடைய மாநிலத்துக்குள்ள வந்துடும், பட்டணத்துக்குள்ள வந்துடும், நம்ம இருக்கிற பகுதிக்குள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். நான் செயல்பட்டா இப்படிலாம் நடக்குமா? நிச்சயமா என்ன செய்வோம்? நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. ஏன்னா நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, சாமானியர்கள் அல்ல, சராசரி மனிதர்கள், மனுஷிகள் அல்ல. நீங்கள் நானும் யாருடைய பிள்ளைகள்? இயேசுடைய பிள்ளைகள். இயேசு யாரு? பெரியவர். அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். என்ன கூட்டம்? ராஜரீக ஆசாரிய கூட்டம், விசேஷமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்கள் நானும் விசேஷமான பிள்ளைகள். நாம் ஜெபித்தால், நீங்கள் ஜெபித்தால் தேசத்தின் சூழ்நிலை மாறிவிடும், மாநிலத்தின் சூழ்நிலை மாறிவிடும், பட்டணத்தின் சூழ்நிலை மாறிவிடும், வசிக்கிற பகுதியுடைய சூழ்நிலை மாறிவிடும், தீங்கு நீங்கிவிடும், நன்மைகள் வந்துவிடும். நன்மைகள் வருவது மாத்திரமல்லாமல் நன்மைகள் நிலைத்திருக்கும். அதற்கு தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியது இயேசு பெரியவர் என்று என்ன செய்ய வேண்டும்? நாம் அங்கீகரித்து இயேசு பெரியவர் என்று சொல்ல வேண்டும். அவர் பெரியவராக பார்க்க வேண்டும். அவர் பெரிய காரியங்களை என்ன செய்வார்? செய்ய வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும், வாய் திறந்து சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கும் அதை என்ன செய்ய வேண்டும்? பறைசாற்ற வேண்டும். இயேசு சாலமோனிலும் பெரியவர் என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறோம்? தியானித்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.